கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை ஜெபத்தோட ஆரம்பிப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதேயா என்னே கர்த்தரே, ஆசீர்வாதேயா என்னே கர்த்தரே. அவையின் வரங்களினால் என்னை நிரப்பாம், அவையின் வரங்களினால் என்னை நிரப்பாம். கண்மைலை பிளந்து வானாந்திரத்திலே கர்த்தாவே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலை பிளந்து வானாந்திரத்திலே கர்த்தாவே ஜனத்தின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலாம், பள்ளத்தாக்கிலாம் மலைகளிலாம் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஒற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறத்திடுவீர். காணி தந்திட நான் செலி தொங்கிட, காணி தந்திட நான் செலி தொங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம் காண பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் காண பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவை தனிலே, இரட்சகரின் காயங்களில் நிலைப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவை தனிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட. பாரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பாரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுக்கள் என்னில் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுக்கள் என்னில் பெருகிடவே, புது பலனால் நான் மகிழ்ந்திடவே. பாரிசுத்தத்தை பயத்துடனே, பாரிசுத்தத்தை பயத்துடனே பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே, பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஜெபத்தோடு. மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. கிருபை கிருபை கிருபை, நாங்கள் நிர்மூலமாக ஆதபடி இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. உங்களுடைய இரக்கங்களுக்கோ முடிவில்லை ஐயா. வேத சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை சிலுவை நிலையிலே மறைத்து உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுவதற்காக நன்றி முடிச்சேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு செய்தியை தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அது கானான் ஊர் திருமணம். எடுத்துக்கொள்ளாமா? யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 2:11. செய்து தாமுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சரி, இப்ப ஏன் இந்த அற்புதத்தை செய்தார்னா அதற்கு 2 நோக்கங்கள் மாத்திரம்தான் இருக்கு. ஒன்று, மகிமை வெளிப்படுத்தினார். மகிமை வெளிப்படுத்தும் போது என்ன நடக்கணும்? சீசர்களோடத்துல விசுவாசம், இதுதான் நோக்கம். சரி, இன்னைக்கு நம்ம பெதஸ்தா குளத்தில் உள்ள காரியத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். பெதஸ்தா குளத்தை குறித்து எத்தனையோ செய்திகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதனுடைய நோக்கம் 6வது வசனத்தை வாசிப்போமா? 5வது அதிகாரம் 6வது வசனம். வெகு காலமாய் வியாதி. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண காய்ச்சல், தலைவலி வருது,
யாருனாலும் சுகம் கொடுக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறார். இதுதான் நோக்கம். 18வது வசனத்தை வாசிப்போம். சொல்லி சமம். சமம்னு என்னதுங்க சொல்லுங்க? பிதா எப்படியோ அது போல யாரும் இயேசு கிறிஸ்து ஈக்குவல். இதுதான் பிரச்சனை. இப்ப இதை செய்யறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அந்த அற்புதத்தை எப்ப செய்யறாரோ அது மூலமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். நாம் அவர் மேல என்ன செய்யணும்? விசுவாசம். என்ன விசுவாசிக்கணும்? 2 பேர் ஈக்குவல். யார் யார் ஈக்குவல்? இயேசு கிறிஸ்து பிதா ஈக்குவல். இதை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும். என்ன செய்ய முடியல? அக்செப்ட் பண்ண முடியும். அக்செப்ட் பண்ண முடியாதனால தான் அவங்களுக்கு ஒரு கோபம். சரி, இப்ப 38 வருஷமாக வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு 7 குறிப்புகள்ல முதல் குறிப்பை எழுதிக்கிறீங்களா? 6வது வருஷம் கண்டு இதற்கு என்ன தலைப்புனா தேடி வந்த இயேசு. இப்ப ஒவ்வொரு கடவுளை நாம் தேடி போகணும். வேளாங்கண்ணி மாதாவை எங்க போய் தான் பார்க்க முடியும்? சொல்லுங்க. வேளாங்கண்ணி மாதா கண்டுபிடிக்கும். இங்கேயும் ஒரு மாதா இருக்காங்க, ஆனா இவங்களை எரிச்சு முடியாது. இது வேளாங்கண்ணி மாதா கிடையாது நான் நினைக்கிறேன். இதை பத்தி தேவையான விருதுநகர் மாதா கரெக்ட். அப்ப ஒவ்வொரு கடவுளையும் தேடி போனோம். இங்க ஆண்டவராகிய இயேசு செலுத்துறாரு, தேடி வருகிறார். இந்த தேடி வருகிற இயேசு தன்னையும் நம்மளையும் உள்ள உறவை எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனக்கு ஒரு நாளும் நான் ஒரு பிரசங்கி ஆகுவேன், நான் புல்பெட்டில இருந்து ஜெபம் பிரசங்கம் எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கையில ஏங்கிச்சு. அது என்ன தெரியுமா? நல்ல உலகத்தை அனுபவிக்கும், ஜாலியா இருக்கும், எவனையும் மதிக்க கூடாது. அது அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, மதிக்க. எல்லாரும் என்னை பார்த்து என்ன செய்யணும்? பயப்படும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா 2000 வரை ஆண்டவர் அனுமதிச்சார், நீ வாழ்ந்துக்கோ, அப்புறம் நான் உன்னை விட மாட்டேன்னு தேடி வந்தார். தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த வாசிங்க பார்ப்போம். எதுவோ கனி கொடுக்கணும். நான் கனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்யறாரு. அடுத்து என்ன செய்யறாரு சொல்லுங்க? நிலைத்திருக்கும். அநேகர் கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் கூட இருப்பாங்க, அப்படின்னு செய்வாங்க. எதுக்காக வந்தாங்களோ அது முடிச்சு போயிடுவாங்க. அத முதல் குறிப்பு என்ன சொன்னோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து நம்மள ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களா மாத்துறாரு. பிரயோஜனம் உள்ளவர்களா மாத்துறாருங்கிறது என்னன்னா, நாம் கனி கொடுக்க வேண்டும். சரி, இது முதல் குறிப்பு. 2வதாக ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம். 3வது வசனத்துல இருக்கு, வாசிங்க. இல்ல 5:3, யோவான் 5:3. அநேகர் படுத்திருந்தனா அந்த இடம் எப்படி இருக்குன்னு இந்த கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. பயங்கர மோசமா இருக்கு. பிளாட்ஃபாரத்துலயும் மோசமா இருக்கு. ஏன்னா பிளாட்ஃபாரத்துல நோயாளி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபவுல்ஸ் போல இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாடி உள்ள இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறாரு. வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிந்து என்ன செய்றாரா? அறிந்து. ஆராசன் பாருங்க, யாதிஸ்தன் என்று அறிந்து. இன்னைக்கு நிறைய நேரம் ஒரு நோயாளி இருந்தாங்கன்னா மக்கள் நைஸா நினைச்சுவாங்க, அதை பக்கம் போயிடுவாங்க, அவங்க கிட்டே வரமாட்டாங்க. ஏன் கிட்ட வரமாட்டாங்கன்னா, அங்கே ஒரு ஃபவுல்ஸ் மட்டும் இருக்கும். அந்த வாடியோட இருக்கிறவங்க நோக்கி தான் ஆண்டவராகிய இயேசு இருக்கிறாரா வருகிறாரா. வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு கடவுள், அவர் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த அறிந்து கொண்டாருங்கிறத நீங்க புரிந்து கொள்றதுக்கு சங்கீதம் 139வது அதிகாரம், சங்கீதம் 139 எடுத்துக்காங்க. முதல் வசனத்தை வாசிங்க. அறிகிறது வர ஆராய்ந்து அறிகிறது. ரெண்டுக்கு என்னமா வித்தியாசம்?
உங்களுக்கு மகாத்மா காந்தியை குறித்து என்ன தெரியும் சொல்லுங்க. அவரை பொறுத்து தெரியும் என்ன தெரியும். நீங்க அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. ஆனா அவருக்கு அறிந்துக்கிறதுக்கும் அவருடைய மனைவியாக கஸ்தூரிபாய் அம்மா வித்தியாசம் இருக்கா? ரெண்டு ஒன்னா வேறையா? அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். இவர் இங்க பார்த்தானே எதுக்கு இங்க பாக்குறாரு, இங்க பார்த்தா எதுக்கு இங்க பார்க்கிறாரு, எல்லாம் தெரியும். அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம எப்படி அறிந்திருக்கிறார்? ஆராய்ந்து. ரெண்டாவது வாசிங்க பாப்பா. ரெண்டாவது வசனம் இல்ல, என் உட்கார்தலையும் அறிந்திருக்கிறேன். எங்க இருந்து அறிஞ்சிருக்கிறாரு? தூரத்துல இருக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியும் எதற்காக இதை செய்யறாங்கன்னு சொல்லி. அதான் ஆராய்ந்து அறிகிறது. முன்னாடி அடுத்து வாசிங்க. சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் தெரியும். இப்ப நான் எங்க வருவேன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது சொல்லுங்க? நான் என் வாழ்க்கைய என் மனம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். யாராவது பிரசங்கம் பண்ணாங்கன்னா நான் நினைப்பேன் இவங்களுக்கு எங்கேயோ ஒரு பவர் இருக்குது, அதனாலதான் இவங்களால செய்ய முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி அறிந்திருக்கிறார்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அடுத்த வாசிங்க. என் நாவில் முன்னே நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்று. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் யோவான் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல வியாதிஸ்தன் என்று அறிந்து. வியாதிஸ்தன் என்று அறிந்துனா ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு மனிதன் தேவை. அந்த மனிதன் தான் இவன். சரி, மூன்றாவதாக ஒரு குறிப்பு நான் சொல்றேன். முதல் குறிப்பு தேடி வந்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது அறிந்து வந்திருக்கிறார். மூணாவது வசனத்தை வாசிப்போம். குருடர் அநேகர் படுத்திருக்கிறார்கள். போதும். அநேகர் படுத்திருந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் போறாரா, ஒருத்திட்ட போறாரா? ஏன் ஒருத்திட்ட போறாரு தெரியாது. ஏன் அவனை நோக்கி போறாரு தெரியாது. ஆனா அவனை நோக்கி போறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு காரணம். அது என்ன? நம்ம பார்க்குற 18வது வசனத்துல பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவும் சமம் அப்படின்னா விளக்கு. சமம்ங்கிறது என்ன சொல்லுங்க பாப்பா? ஈக்குவல். சரி, நீங்க எங்க ஆஸ்பத்திரியில் நாங்கள் 3 பேர் இருக்கோம். அண்ணன் 3 பேர் ஈக்குவல் இல்லையா? ஈக்குவல் இல்லை. அவர் ஏன்னா எங்களோட க்ளோஸா இருந்தாலும் ஈக்குவல் இல்லை. ஏன் ஈக்குவல் இல்லைங்கிறது நான் சொல்றேன்னா, என்னுடைய தம்பி டாக்டர் விம்லேஷ் லைசாண்டர் தான் மேக்சிமம் பவர். ஒரு டிரைவருடைய மகன், அந்த டிரைவர் எங்களோட வேலை பார்த்தவர், ஆனால் இறந்துட்டார். ஸோ அவர் பையனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருச்சு. அவங்க என்னை வந்து கேட்டாங்க. நானும் தெரியாதனமா என் தம்பிகிட்ட போய் சொன்னேன், டே எனக்கு ஒரு வேலை கொடுக்கணும். வேலையா? வேலை எங்கே இருக்கு? நீ பாட்டுக்கு வேலை வேணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டார். நானும் ரொம்ப சோகமாக, என்னுடைய தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கான் சிவகாசியில், அவன் நான் சொன்னா கேட்பான். அவன்கிட்ட கேட்டேன், அவன் ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டான். ஆனால் என் தம்பிக்கு என்னெல்லாம் பவர் இருக்குன்னா டிஸ்பிளேஸ் பண்ணுறது அவருக்கு. யாரெல்லாம் வேலைக்கு சேர்க்கறது அவனுக்கு இல்லை. வெளியில இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? 3 பேரும் ஈக்குவல். இதோட ரொம்ப அநியாயமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2015 எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி இருந்துச்சு. எங்க ஆஸ்பத்திரியில் லீலா அம்மான்னு ஒரு அம்மா, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அம்மா பையனுக்கு ஒரு வேலை வேண்டியிருச்சு. ஸோ பைபாஸ் சர்ஜரி முடிச்சுட்டு மறுபிறவி எடுத்து நான் வீட்டுக்கு ஆஸ்பத்திரி பண்ணேன். என் அண்ணன்ட்ட கேட்டேன், இந்த லீலா மகனுக்கு வேலை வேணும். ஐயா, அவனுக்கு யாராவது வேலை ஒன்று போடலாம், போடா. யாரை தொடுத்து விட்டாரு சொல்லுங்க? என்ன? அப்ப ஈக்குவல் நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஈக்குவல்னு சொல்லி அவர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. என்ன செய்ய போறாரு? ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. அந்த அற்புதத்தை செய்த உடனே எதை விசுவாசிக்கணும்? பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் 1 அப்படின்னு விசுவாசிக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். சரி, இப்ப அநேகர் அங்க படுத்து கிடக்கிறாங்க. காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஒருத்தனை மட்டும் தான் 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒருத்தனை மட்டும் என்ன செய்யணும்? சோகத்தை. இதுக்கு என்ன ஒரு தலைப்பு இருக்குன்னா, வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம். இப்போ 2 காரியம். ஒன்று வில் ஆஃப் காட், இன்னொன்று பிரிமிசிவ் வில் ஆஃப் காட். 2 என்ன வித்தியாசம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
1 சாமுவேல் 8வது அதிகாரம். வில் ஆஃப் காட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில், நான் அவர்களை ஆளாதபடிக்கு. வில் ஆஃப் த காட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இஸ்ரேல் மக்களை ஆளுகை செய்யணும். எப்படி ஆளுகை செய்யணும் கேளுங்க பார்ப்போம். அவர் தீர்க்கதரிசி எழுப்புவார், அந்த தீர்க்கதரிசிட்ட அவர் பேசுவார், அவங்க என்ன செய்யணும், அந்த வார்த்தை யார்கிட்ட சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். இதுதான் வில் ஆஃப் காட். ஆனால் அதை தள்ளிட்டாங்க. தள்ளுனதுனால அவர் என்ன செய்யறாருன்னா, ப்ரிமிசிவ் வில் ஆஃப் காட். அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏற்படுத்தப்பட்ட திட்டம். 9வது அதிகாரம் 2வது வசனம். இருந்தான். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, உங்களுக்கு ராஜா வேணும், இப்ப நான் ஒரு ராஜா கொடுப்பேன். அவன் எப்படி இருப்பான், ரொம்ப அழகா இருப்பான், உயரமா இருப்பான். அப்படி ஒரு அழகான ராஜாவை உண்டு பண்ணிட்டு அவங்க விவரமா சொல்றாங்க, இவன் வந்தா உங்களை என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை தேவ திட்டத்திற்கு வெளியே கொண்டு வர பார்ப்பான். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை எங்களுக்கு இது வேணும்ட்டாங்க. இப்ப பரலோகம்ங்கிற ஒன்று இருக்குது, அங்க இருந்து தான் எல்லாமே கொடுக்கப்படும். சரி, அதுக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். வில் ஆஃப் காட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரம் 27வது வசனம். 3:27. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய பெற்றுக்கொள்ள. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், இந்த செய்தியை நம்ம கேட்கிறோம். இது எங்க இருந்து கொடுக்கப்படும், பரலோகம். அப்ப நம்ம எத்தனையோ தடவை பெதஸ்தாங்கிற குளத்துட்டு செய்தியை கேட்டிருக்கோம். எப்படி நம்ம புரிஞ்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார், அதான கேட்டிருப்போம். ஆனா அதிலும் ஒரு ஆழமான காரியம் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கிறோம். இங்க ஒரு எக்ஸ்கியூஸ் பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது வசனத்தை வாசி. யோவான் 5:7. தண்ணீர் கடக்கும் பொழுது இல்லை, இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, எக்ஸ்கியூஸ். ஏன் இந்த எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பலவீனமான் அப்படின்னு சொல்லி. இந்த பலவீனமானா எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு. பலவீனம் இல்லாத ஒருத்தரை காட்டுக்கு பார்ப்போம், எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அந்த பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். சரி, அவர் அறிந்தவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது என்ன கட்டளைன்னா, 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோக்கி எழுந்திரு, எழுந்திரு. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். இப்ப எழுந்திரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஆண்டவரே என்னால எழுந்திருக்க முடியல நம்ம சொல்ல மாட்டேங்க. சரி, இது போல ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். யோவான் 9வது அதிகாரம் 2வது. யோவான் 9 இல்லைங்க அது 9:2. சரி, மத்தேயு தப்பா சொல்றேன். மத்தேயு 9:2. யோவான் மத்தேயு 9:2. வாசிமா. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசம், தூக்கிட்டு வந்த பார்த்தீங்களா, அவருடைய விசுவாசத்தை கண்டு. அவன் விசுவாசம் கிடையாது. இப்ப யாரை பார்த்து பேசுறாரு, இவ பைபிளை வாசிக்கும் போது டைரக்ஷனை பார்க்கணும். கூட்டிட்டு வர்றாங்க, ஆனா யார்கிட்ட பேசுறாரு, யார் விசுவாசத்தை பார்க்கணும். மகன் வாசிமா. இப்ப பாருங்க, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட. இப்ப நம்ம பார்க்கிற சம்பவத்துல பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாகவே இல்லை, ஆனாலும் அது உள்ள இருக்கு. வாசிக்கிறீங்களா? 9:3. உள்ளத்திலே சொல்லிக்கிறான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க மைண்ட் வாய்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் என்ன நினைக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு. வாசிங்க அடுத்து. நினைவுகளை அறிந்து. இதைத்தான் நம்ம சங்கீதம் 139வது அதிகாரத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? தூரத்திலிருந்து நினைவு. இப்ப பக்கத்துல இருக்காரு, அவருக்கு தெரியும் என்ன இருக்கெல்லாம் சிந்திக்கிறாங்கன்னு சொல்லி. வாசிங்க. என்ன
ம். இப்ப ஆண்டவர் கேட்ட கேள்விய உங்கள்கிட்ட கேட்கிறேன், எது உங்களுக்கு லேசு? சொல்லுங்க. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்றது லேசா, இல்ல ஒரு திமிர்வாதக்காரன் வந்து எழுந்து நட சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எழுந்து நடக்க சொல்ல லேசா? பாவங்கள் மன்னிக்க சொல்றது லேசா? ஆமா, எதுவுமே லேஸ் கிடையாது, ரெண்டுமே முடியாது. நம்ம எழுந்து நடந்து சொல்ல முடியாது, பாவங்கள் மன்னிக்க. அதாவது ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்பாரு, அது எப்படி கேட்பாரு அப்படின்னு உங்களால வாய் சூப் போட்டு உட்காந்து அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு அடுத்த என்ன பாருங்க, நீ எழுந்து உன் படிக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ சொல்றாரா? ரைட். அவன் உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இங்க ஒரு சம்பவத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இங்கே நடக்குது. 5வது அதிகாரம் 14 வசனம் பாருங்க. யோவான் 5:14. யோவான் 5:14. கண்டு ஆனாய் இனி பாவம் செய்யாதே. அப்ப அங்க செய்ததான் இங்கே ஆண்டவர் செய்யறாரு. பாவங்களை மன்னிக்கிறாரு, அவனை எழுந்து நட அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார். சரி, இங்க என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது குறிப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், ஓய்வு நாள். 9வது வசனத்தை வாசிப்போமா? அந்த நாள் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு அவங்க எந்த வேலையை செய்யும்? நான் நிறைய இந்த குறிப்புகள் ஜான் மெக்கார்தர்ங்கிற ஒரு ஸ்டடியில நான் இருக்கேன். அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோழி ஓய்வு நாள் அன்னைக்கு முட்டை போட்டுச்சுன்னா அதை கொடுக்குறாங்க. நீ ஓய்வு நாள் அன்னைக்கு முட்டை போடலாம், கழுத்தை வெட்டிடு. இது கேட்க எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. அந்த கோழிக்கு தெரியுமா இது ஓய்வு நாள்? அது முட்டையை போட்டுச்சு. ஆனா அவ்வளோ ஒரு வெறியா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யக்கூடாது? இப்ப அதுக்கு நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தா அந்த டாக்டர் என்ன செய்யலாம்னா, மருந்து கட்டலாமா, அந்த மருந்து கொடுத்தோம். ஒரு தையக்காரர் இருக்கார், அவரு போகும்போது அவர் கையில ஊசியை கொண்டு போனார்னா அது வேலையா, ஆனா கோட்ல குத்திக்கிட்டானா அது அவ்வளோட. அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 15 ஏதோ கரெக்டா அந்த டிஸ்டன்ஸ் வரை நீங்க நடக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து அதுக்கப்புறம் நடக்கும். அவங்க ஓய்வு நாள்ங்கிறது எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னா, அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அடிமையா இருக்கும்போது 365 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ரெஸ்டே கிடையாது. அவங்களுக்கு என்ன சொன்னா, ஒர்க்காலிக், என்னது வேலை செய்துட்டே இருப்பாங்க. இப்போ எங்க ஆயிப்போச்சு. எங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு நாங்கள் ஒர்க்கில் உட்காந்து, கிறிஸ்மஸ் அன்னைக்கும் ஓய்வு நாங்கள் வீட்டில் உட்காந்து என்ன செய்ய, கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டில் உட்காந்து என்ன செய்ய, கேக்கு சாப்பிடலாம். அப்புறம் கட்டாயம் ஆண்டவரை துதிச்சு யாரும் பாட போகிறது கிடையாது. பேஷண்ட் தெரியுமா எங்களுக்கு ஓய்வு நாள், கிறிஸ்மஸ் தெரியாது. அப்போ நாங்கள் ஜாலியாக உட்காந்து பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் இதில் வேலை பார்க்குறோம் அம்மா சொல்லிச்சு, எங்கள் அப்பா இந்த சட்டி பொங்கல் அன்னைக்கு 3 நாள் லீவ் விட்டுட்டீங்க, எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாரு. ஆனால் இவங்க பாருங்க எல்லா நாளும் உட்காந்து பேசுகிறாங்க, வேலை பார்த்துக்கணும். அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆண்டு ஓய்வு நாள் நம்ம கொண்டாரு. கொண்டாந்து அன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யும், என்னை நோக்கி பாருங்க. அதனால அந்த ஓய்வு நாளுக்கு ஒரு கருத்தையை கொண்டாரு. ஆனால் முதல் நாள் நான் சொன்ன சீட்டில் அவங்களுடைய இருதயம் கல் ஜாடியாக இருந்துச்சு. இந்த கல் ஜாடியில் இருந்தால் என்ன வரணும், ஒரு அற்புதம் வரும். சரி, இதை ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா 17வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா கண்டு வந்து பாத்தீங்களா, ஆண்டருடைய ஆசை என்னன்னா, நீ வந்து என்ன செய்யணும், மோகங்குப்புற விழுந்து இத ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும்னா, 38 வருஷமாக அவன் உங்கள்கிட்ட தான் இருக்கான். யார்கிட்ட இருக்கான்? அப்படிதானே. அவங்க என்ன செய்திருக்கலாம், அவனுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாமா இல்லையா? ஜெபம் பண்ணி அவனுக்கு என்ன செய்திருக்கலாம், சுகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா செஞ்சாங்களா? செஞ்சிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு சுகமே கிடைச்சிருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு தான் இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு தான் நான் இதை செய்யணுங்கிறது பிதாவுடைய சுத்தம். யோவான் 5வது அதிகாரம் 10 இதுதான் கேட்டுக்கூடாது. ஈக்குவல்ங்கிறத
பிதா அக்ரி பண்றாரு, நல்லா சொல்றாரு ஈக்குவல். இந்த நாள் தான் நான் சோகத்தை கொடுக்குறத யாரு ஃபிக்ஸ் பண்ணிட்டா? பிதாவாகிய தேவன். வாசிங்க 19. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் செய்ய செய்கிறாரோ. பாத்தீங்க, அந்த ஈக்குவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சுயமா எதையும் செய்யலப்பா, ஓய்வு நாள் அன்னைக்கு தான் நான் இதை செய்யணுங்கிறது யாருடைய சித்தம்? பிதாவுடைய சித்தம். அதை நான் செய்தேன். அதனால என்ன கிடைச்சிருச்சு? சுகம் கிடைச்சிருச்சு. அதுதான் சுகம் கிடைக்கல எதுவுமே செய்யும். அப்ப ஆண்டவர் கானான் ஒரு திருமணத்துல ஒரு அற்புதத்தை செய்துட்டு நோக்கம் என்னது சொல்லுங்க? தேவ மகிமைப்படணும், அது மகிமையை அவர் காட்டுவார். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இப்ப இவங்க விசுவாசிச்சானா என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்களும் பிதாவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அதை சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அவங்க கல் ஜாடி, கல்லுல இருந்து என்ன செய்யாது? ஒரு விசுவாசம் வராது. அதனால ஆண்டவர் கல் ஜாடியில தான் ஒரு அற்புதத்தை கொடுக்குறாரு. ஆனா நம்ம என்ன சொன்னா அதை விசுவாசிக்க வேண்டும். ரைட். இது ஒரு எதிர்பார்ப்பு. என்னது எதிர்பார்ப்பு? ஒரு 6வதாக ஒரு குறிப்பை பார்ப்போம். 17வது யோவான் 5:17. என் பிதா இதுவரைக்கும் கிறிஸ்துவ. சரி, இதனுங்க கிரியை செய்யறது என்ன நான் சொல்லட்டா உங்களுக்கு? இப்ப ஒரு பூமி ஈர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அது அது நீங்க உண்டு இல்லைங்களா? யாரு உண்டுனா பிதாவாகிய தேவன். இன்னைக்கு சூரியன் ஒரு பக்கம் நிற்குது, நம்முடைய பூமி ஒரு பக்கம் இருக்கு. பூமி தன்னை தானே சுத்துது. அப்புறம் 365 சர்க்கிளில் சுத்திட்டு வரும். இதுக்கு யார் இந்த சக்தியை கொடுக்குறாங்க? இந்த ஃபேன் ஓடுறதுக்கு என்ன வேணும்? கரண்ட் வேணும். கரண்ட்லாம் சுத்தாது. இதுக்கு தான் கிரியை. இதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். ஈக்குவல். இதுதான் கிரியை. அப்ப இந்த கிரியின் மூலமாகத்தான் இந்த உலகமே நிற்குது. இப்போ இந்த பில்டிங்க்கு என்ன இருக்கு? அஸ்திவாரம். இந்த பூமிக்கு அஸ்திவாரம் இருக்கு கிடையாது. என்ன அஸ்திவாரம் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாசனம். வாசனம் தான் தாங்கிக்கிட்டு. இது எங்க இருக்கு நான் உங்களுக்கு காமிச்சிறேன். நான் அதான் சும்மா சொல்றேன் அப்படின்னு. எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். பிரகாசமும் இருந்து இந்த சர்வத்திலையும் என்ன வந்துருச்சு சொல்லுங்க? இந்த பூமியை வந்துருச்சு. இந்த பூமி என்ன செய்து சொல்லுங்க? வசனத்தை வச்சுதான் தாங்கிட்டு. அப்ப இதுதான் நோக்கம், இதுதான் சஸ்டெயின் பண்ணிட்டு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. பிதா கிரியை செய்து வருகிறார், நான் என்ன செய்தேன்? கிரியை செய்தேன். 2 பேரும் ஈக்குவல். இதை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இப்ப நம்ம விசுவாசிக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். வாசிப்போமா? 2 யோவான். 2 யோவான்ல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை. சரி, உங்கள் செய்கைகளின் பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமோ அதான் செய்கின்ற பலன். நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், இன்னைக்கு காலையில் வந்தாச்சு, இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இதான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இதற்கு யார் ரிவார்ட் கொடுப்பா? நான் இதை தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டே இருக்கணும். பூரண பலன் நான் என்ன சொல்லுங்க? எனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயசாகி படுக்கக்கூடாது, செய்யக்கூடாது, நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போதே அப்படியே நான் பறந்து கிடையாது. ஒரு டெத் வந்து எங்க போயிடணும்? பரலோகத்துல. இதுதான் பூரண பலன். பின்வாங்கி போனவங்களை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேர் நான் வழி நடத்துறவங்க, ஒரு சிலர் பின்வாங்க. அந்த பின்வாங்கி போயாச்சுன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு ஓடி இருக்காங்க பார்த்தீங்களா, அதனுடைய பலன் கிடைக்காது.
அது போயிடும். அதனாலதான் பூரண பலனை அடைப்பிடிக்கு எச்சரிக்கிறது. இந்த பூர்ண பலனை அடைக்கிறதுக்கு தான் 20வது வசனத்தை யோவான் 5:20 அன்பா இருந்து. இந்த அன்பா இருந்துங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது வசனத்துல அவரை கொலை செய்ய வகைது. இன்னும் அதிகமாக இந்த கொலை செய்யறதுங்கிறத நல்லா தெரியுமா உங்களுக்கு? 10 கட்டளையில கொலை செய்ய இருக்கா? இவங்களுக்கு தெரியுமா இது? ஆனாலும் என்ன செய்வாங்க? கொலை செய்வாங்க. ஏன் கொலை செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வசனம், உபாகமம் 6வது அதிகாரம் 4 வசனம். உபாகமம் 6:4 இதை மட்டும்தான் அவங்க பிடிச்சிருப்பாங்க. உபாகமம் கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர். இப்போ ஒரு குழந்தை பிறந்து அது எப்ப பேச ஆரம்பிக்குதோ அப்ப இந்த வசனத்தை சுற்றிடுவாங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவர் தானே. அப்ப இயேசு கிறிஸ்து யாரு சொல்லுங்க? என்னம்மா? அவ பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு பிதாவாகிய தேவன் ஒருத்தர் தான். குமாரனை பத்தி வெளிப்பாடு கொடுத்துருக்காரா? காட்டு நிறைய இருக்குது. ஒரு வசனம் மட்டும் காட்டு. சங்கீதம் 2வது அதிகாரம் 6வது வசனம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகன் வைத்தேன். இந்த ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தீர்மானத்தை உயர்த்த சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன். இந்த நீர் யாருங்க? பிதா. என்னது? குமாரன் யாரு? இயேசு. இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சாலும் அவங்க ஏற்றுக்கணும். நிறைய நேரம் நம்ம ஒரு தப்பு செய்வோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனாலதான் நம்ம அங்கே பார்க்குறோம். நல்லா தெரியும் குமாரன் ஒருத்தர் இருக்காரு. அந்த குமாரனும் பிதாவும் ஈக்குவல். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள. ஏற்றுக்கொள்ளாதனால யாருக்கு இழப்பு? அவங்களுக்கு தான் இழப்பு. சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் நானும் பிதாவும் 6வது குறிப்பு ஈக்குவல். 19வது வசனத்தை வச்சோமா? 5:19. இந்த மெய்யாகவே டபுள் டைம் சொன்னாலும் என்ன அர்த்தம்? பர்டிகுலர். இதை நீங்க நம்பித்தான் ஆகணும். லைக் இட் ஆர் நாட். செய்ய குமாரன் என்ன அர்த்தம்னா, இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு தான் என்ன செய்யணும்? 38 வருஷமாக என் கூட ஒரு நாள் கழிச்சு செய்யலாம். சனிக்கிழமை செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? ஏன் அவர் செய்யல? ஏன்னா இதா சொல்லியிருக்காரு, இந்த ஓய்வு நாள்ல தான் நீ என்ன செய்யணும்? இந்த அற்புதத்தை செய்யணும். இதை மாற்றவே. இது 6வது குறிப்பு. 7வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 21வது வசனம். மரித்தோரை எழுப்பி போல. சரி, இதுக்கு பேர் என்னன்னா உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல எல்லாரும் விசுவாசிப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சதிசெயர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்லி என்ன செய்வாங்க? சாதிப்பார்கள். என்ன செய்வாங்க? சாதிப்பார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க. இப்போ வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 23:8. என்னத்தினால் என்றால் இல்லை என்றும். சரி, இவங்க சாதிப்பாங்க. அதனால இவங்க சதிச்சாங்க. இப்ப இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்மளுடைய லைஃப் வேற மாதிரி இருக்கு. ஜாலியா இருக்கலாம். நமக்கு பரலமும் கிடையாது, இன்னும் கிடையாது. இருக்கிற வர எல்லாத்தையும் அனுபவிராஜா அனுபவி. ஆனா நமக்கு அந்த உயிர்த்தெழுதல்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டாங்க சொல்றேன். உலக மக்களுடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குன்னா தாயினுடைய கர்ப்பத்துல ஆரம்பிக்கும். எங்க முடியுது? மரணத்துல, கல்லறையில். ஆனா நம்முடைய வாழ்க்கை எங்கதான் ஆரம்பிக்குது? கல்லறையில் ஆரம்பிக்கும். இந்த கல்லறையில் ஆரம்பிச்சு நமக்கு இங்க நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவர் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. அதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எதை நம்ப மாட்டாங்க? உயிர்த்தெழுதலை. ஆனா அந்த உயிர்த்தெழுதத்தை நமக்கு பார்க்குறோம். தொடர்ந்து அதை இன்னும் வாசிப்போம் அந்த வசனத்தை.
21 பிதாவானவர் போல ஈக்குவல். பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னது ஈக்குவல். அது போலதான் உயிர்ப்பிக்கிறார். 22 போல. இந்த கனம் பண்றதுன்னா என்னதுங்க? இப்ப நான் எங்க ஹாஸ்பிட்டல்ல நான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு நிறைய மாசம் கர்ப்பிணி. என்னைய பார்த்த உடனே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்கிறான். இப்ப நீங்க போன எதிர்ப்பாளா மதிக்க விட மாட்டேன் பாப்பா. ஆனா நான் அந்த இடத்த கடந்து போகும்போது என்ன செய்யறா எழுத நிற்கிறா. ஏன் சொல்லுங்க? எனக்கு என்ன கொடுக்குறா? கனம், மரியாதை. டாக்டர் நடந்து போறாரு, நான் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இது ஒரு கனம். அதுபோல நீங்க இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஈக்குவல்னு சொல்லி என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ நீங்க என்ன செய்றீங்க? வர கனம். இந்த கனம் பண்றது எப்ப 2 பேரும் ஈக்குவல்ல வந்துச்சோ கனம் வந்துச்சு. அடுத்து வாசிங்க. செய்யாமல் 100% தான் முழுவது. சரி, கனம் பண்றதை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30. இதான் கனம் பண்றது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். இருந்த என்னை கனம் பண்ணுகிறவர்களை அப்புறம் கனவீனப்படுவார்களா? அவங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்ப கனம் பண்றதுங்கிறது அது பிதாவாகிய தேவன் சரி. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். எங்களுடைய தூரத்தை சொந்தக்காரங்க திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அவங்க ட்ரில்லியனர்ஸ், ரொம்ப கோடி சொல்றோம். நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு அம்மா கேட்குது, இதில் ஊழியம் செய்கிறது யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆட்டோமேட்டிக் எல்லாருடைய காரம் எங்கே போகுது? அதுவரை எல்லாரும் நான் இப்படி பண்ணியிருக்கேன், நான் அமெரிக்காவில் வந்த ஆளு, நான் அப்படியாங்க இப்படியாங்கன்னு ஒருத்தராக பேசிகிட்டு இருக்காங்க. தங்களுடைய பிரசாபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த கேள்வியை கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாரும் இங்க எல்லாருடைய ஆண்டவர் யாரை கனம் பண்றாரு? அதுல ஒரு சிலர் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க, மற்றவங்களாம் பயட்டா இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கனம் பண்ணுவேன், அடுத்தவங்க என்னை அசுத்தம் பண்ணுவீர்கள். அவர் என்ன சொல்ற? நான் கனவீனப்படுத்துவேன்னு சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரா? அது ஆட்டோமேட்டிக்கா கனவீனப்படுத்துவாங்க, அது அழிஞ்சே போயிடும். சரி, இப்ப இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் குறித்து நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 31வது வசனம். 17:31 குறித்திருக்கிறார். மனுஷனை கொண்டு, அந்த மனுஷன் யாருங்கிறது இங்க சொல்லல, அடுத்ததான் அதை விளக்குற. அந்த மனுஷன் யாருன்னு சொல்லி வாசிக்க பாப்பா. மரித்தோர்ல இருந்து எழுப்பினால. ஏங்க மரித்தோர்ல இருந்து எழுப்புறது? இப்ப மரிக்கும் போது என்ன நடக்குன்னா, இப்ப பாவங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிருக்கு. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மேல வந்துருச்சு. 2000 வருஷம் முன்னாடி உள்ள பாவம். இப்ப இன்னும் பாவங்கள் அவர் மேல வந்துகிட்டே இருக்கு. நம்முடைய பாவங்கள் கடைசி உள்ளால் வர உள்ள பாவம் அவர் மேல வந்து அவர் மரிக்கும் போது எது மரிச்சு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. உங்களுக்கு சந்தன வேறுபன் தெரியுமா? தெரியும். மீசெல்லாம் பார்த்தோன்னா அப்படிதான் இருக்கும். அவனை உயிரோடு பிடிச்சா எங்க கொண்டு வாங்க சொல்லுங்க? கோர்ட்டு கொண்டு வந்து காலில் நாடத்தை கட்டி ஆடியே நினைச்சு மீசெல்லாம் சரிச்சு. ஆனா அவனை கொண்டுட்டாங்க. கொன்ன உடனே எங்க கொண்டு போயிட்டாங்க? மார்ச்சல். இவனை கொண்டு போய் கோர்ட்ல ஜட்ஜி முன்னாடி டெட் பாடி நிற்க முடியுமா? டெட் பாடி பார்த்தோன்னு ஜட்ஜி அலறி ஓடி சித்து பண்ண சர்டிஃபிகேட் கேட்டா பண்ண முடியும். எப்ப ஒரு மனிதன் மறிக்கிறானோ அவன் செய்த பாவம் என்ன செஞ்ச? கேன்சர். அவன் எத்தனை வேலை கொலை பண்ணியிருப்பான அவனுக்கே தெரியுமா? எத்தனை யானையை கொண்டிருப்பான அவனுக்கே தெரியும். ஆனா அவன் செய்த பாவங்கள் அத்தனையும் மருத்துவன் என்ன ஆயிடுது? அதை போலதான் இங்கேயும் பார்க்கிறோம். அந்த மனுஷனை மருத்துவர்களை எழுப்பினதுனாலே அடுத்து
அந்த இகழ்ந்தார்கள் யாருன்னா அவங்க கற்சாடி. பின்னாடி கேட்டுக்கிறேன், இப்ப எனக்கு டைம் தேவை. சரி, அந்த உயிர் தெழுதல் கூட நம்ம பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். 24வது வசனம், யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு. இப்ப ஆண்டவர் என்ன கொண்டாரு? நித்திய ஜீவனை கொண்டாரு. எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு? 38 வருஷம் வியாதியா இருக்க சோத்தை கொடுத்தாரு, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்திட்டார். அடுத்து அவங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்கிறது என்னங்கிறது ஒரு சின்ன ஒரு குட்டி உதாரணம் சொல்றேன். ஒரு எறும்பு இருக்கு, எறும்புக்கு கால் இருக்கா இல்லையா? அது எவ்வளவு ஹைட் இருக்கும்? ஒரு ஹைட் இருக்குமா இருக்காதா? கம்ப்யூட்டரை வச்சான்னா அந்த அதை கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப அந்த எறும்பு வாயில ஒரு திங்க வச்சுக்கிட்டு கன்னியாகுமரியிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். கற்பனையில சொல்றேன், கண்டி இது நடக்குமெல்லாம் கேட்காது. எது வர போகுது? காஷ்மீர் வர போகுது. போயிட்டு 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 வந்துட்டு என்னது தலை சுத்துது அவங்களுக்கு. அது போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கண்டே பிடிக்கும். அதுதான் நித்திய ஜீவன். உங்களால உங்க கற்பனையை விட்டு தூரமா இருக்கிறதுக்கு நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு தருவேங்கிறாரு. இங்க உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் டெம்பரவரி. நேற்று எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு டாக்டர் இறந்துச்சாரு. யாரு பேரை சொல்லுங்க? ஜீவன். ஆமா, பேர் என்னது? ஆனா இவரு நல்ல ஒரு டாக்டர், டி முத்துசாமியுடைய மகன், ஒரு சர்ஜன். என்ன இருந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும்? மறிக்கணும். ஆனா நமக்கு மரணமே கிடையாது. அடுத்து 5 வாசிக்கிறீங்களா? 25. காலம் வரும். இது மரித்தோர்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2000க்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு. மரித்தோர். இந்த மரித்தோர்ங்கிறது நமக்கு என்ன தெரியாதுன்னா, தப்பு பாவம் செய்யறோம்னு தெரியாது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பாவத்தை துணிகரமா நான் செய்வேன். ஒரு உணர்வு இருக்காது. என்ன உணர்வு இருக்காது? பாவம் செய்யறோம். அதைத்தான் இந்த மரித்தோர். அடுத்த வாசிங்க. இப்பொழுது வந்திருக்கிறது. இப்பொழுது நடந்து ரைட் நவ். அன்னைக்கு வந்துருச்சு. நம்ம அந்த 2000 வந்துருச்சு. அடுத்து எதை கேட்கிறவர்கள்? வசனத்தை கேட்கிறவர்கள் பிழைத்து ரட்சிக்கப்படுறோம். அடுத்து பார்த்தீங்களா? அந்த ஈக்குவல்ல அடுத்து என்ன பண்றாரு? ஜீவன். இவங்க சிறுவையில் ஆண்டவராக இயேசு கொலை செய்வாங்க. ஆனா அவருக்குள்ள என்னதான் இருக்கும்? ஜீவன் இருக்கும். அதனால 3ஆம் நாள் அவர் என்ன செய்யறாரு? உயிரிழந்தார். போல இருக்கும்படி யார் செய்யறாரு? பிதாவாகிய தேவன். நாங்க 2 பேரும் ஈக்குவல். எனக்கு உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு பவர் கொடுக்குறாரு. என்னுடைய ஜீவனை யாரும் எடுக்கவே முடியாது. அந்த ஜீவனை எடுக்க முடியாதுங்கிறத மட்டும் ஒரு வசனத்தை காமிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 17வது தான் கீ. நான் என் ஜீவனை கொடுக்கிறபடினாலே அப்புறம் ஒருவனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. நானே அதை கொடுக்கிறேன். நமக்கு ஜீவனை கொடுக்க அதிகாரம் இருக்கா தெரியுமா? நம்மளால மறிக்க முடியுமா? முடியாது. முடியாது. தூக்கு படிச்சா பாயசம் முடிச்சா சேர்த்துக்கலாம். ஆனா திரும்ப எடுக்க அதிகாரம் நமக்கு கிடையாது. சரி, 28வது வசனம் வாசி முடியும். யோவான் 5:28. பிரேத புலியில உள்ளவர் அனைவரும்னா ஒரு எக்கால சத்தம் வரும். அன்னைக்கு மரித்தோர் உயிரோடு எழுந்தப்பார். அந்த மரித்தோர் உயிரோடு எழும்புறதுக்கு காலம் வர நம்ம எங்க தான் இருப்போம்? பிரேத புலியில தான் இருப்போம். வாசிப்போம். அந்த வசனத்தை வாசி நம்ம படிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். பக்கம் 282. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்கள் யார் யாரெல்லாம் மடிக்கிறாங்களோ அந்த எக்கால சத்தத்தை கேட்டு அனுப்பிச்சுவாங்க, எழுதிப்பார்கள். அப்புறம்
அப்ப பவுல் என்ன நினைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கும்போதே யார் இருப்பா? இயேசு வரணும். ஆனா வருஷம் எத்தனை ஆகி போச்சு? 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் வரல. ஏன் வரல சொல்லுங்க? நம்ம அங்க போகணும்லங்க. அப்படித்தானே? வாசி. எதிர்கொண்டு போய் அவரோடு கூட நாம் என்ன செய்ய போறோம்? நித்தியத்துக்கு அவரோடு கூட இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம அதை பார்க்கும்போது இந்த வார்த்தை என்னன்னா ஈக்குவல். அந்த ஈக்குவல்ங்கிறத புரிய வைக்கிறதுக்கு ஒரு அற்புதத்தை செய்யலாம். 38 வருஷமாக வியாதியப்பட்டு இருக்கிறவன்ட்டு ஆண்டவர் வருகிறார், வந்து ஒரு அற்புதத்தை செய்து வெளிப்படுத்துகிறார். நானும் பிதாவும் ஈக்குவல். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நான் உள்ள இதயத்தோடு உங்களுடைய திருசமமாக இருக்கிறோம் ஐயா. இந்த ஒரு ஆழமான சத்தியத்தை தூய ஆவியாளர்களை வெளிப்படுத்துவதற்காக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.